நண்பர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ போர்க்களங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் தினமும் சந்திக்கும் மிகப்பெரிய போர்க்களம் அவனது இல்லறம்தான். வெளி உலகில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை வழிநடத்தும் ஒரு தலைவராக, அல்லது சமூகத்தில் பெரும் மதிப்பிற்குரிய ஒரு பண்பாளராக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டு வாசற்படியை தாண்டி உள்ளே நுழையும் போது நீங்கள் யார்? அந்த 4 சுவர்களுக்குள் உங்கள் நிஜ முகம் என்ன? வெளியே நீங்கள் போட்டிருக்கும் அந்த நல்லவன் என்ற முகமூடி உங்கள் மனைவிக்கு முன்னால் செல்லுபடியாகாது. ஏனென்றால் உங்கள் பலம், பலவீனம், கோபம், சிறுபிள்ளைத்தனம் என அனைத்தையும் அணுவாக அறிந்த ஒரே ஜீவன் அவர்தான். பல ஆண்கள் தங்களை ஒரு பெரிய யோக்கியராகவும் அறிவாளியாகவும் காட்டிக்கொண்டு பெருமைப்படுகிறார்கள். ஆனால் என்னைக்காவது ஒரு நிமிடம் தனிமையில் அமர்ந்து உங்கள் மனசாட்சியிடம் கேட்டிருக்கிறீர்களா? உங்கள் மனைவிக்கு முன்னால் நீங்கள் ஒரு அன்பான கணவனா, அல்லது அதிகாரத்தை செலுத்தும் ஒரு சர்வாதிகாரியா? மற்றவன் ஒரு வார்த்தை தப்பாக பேசிவிட்டால் கௌரவம் போய்விட்டது என்று சட்டைக்காலரை பிடித்து சண்டைக்கு நிற்கும் பல ஆண்கள், தன்னையே நம்பி தன் பிறந்த வீட்டை துறந்து வந்த ஒரு பெண்ணை தன் நாவினால் வரும் வார்த்தைகளால் தினமும் செதுக்கி செதுக்கிக் கொள்கிறார்களே, அதற்கு பெயர் என்ன? அடிப்பதும் உதைப்பதும் மட்டும்தான் வன்முறை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதைவிட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. கைகளால் அடிக்கும் அடியை விட உங்கள் நாக்கிலிருந்து வரும் சில விஷ வார்த்தைகள் இருக்கிறதே, அது அந்த பெண்ணின் மனதை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும். உடலில் விழும் காயங்கள் ஆறிவிடும், ஆனால் மனதின் தழும்புகள் ஆறவே ஆறாது. சாணக்கியர் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு கசப்பான உண்மையை சொல்லியிருக்கிறார். பாம்பின் விஷத்தை விடக்கூடியது ஒரு மனிதனின் தீய சொற்கள். பாம்பு ஒரு முறைதான் கடிக்கும், ஆனால் உங்கள் வார்த்தைகள் அவர்களின் மனதை ஒவ்வொரு நிமிடமும் கடித்துக் கொண்டே இருக்கும். இன்று உங்கள் குடும்பம் நரகமாக இருக்கிறதா? நிம்மதி இல்லாமல் தவிக்கிறீர்களா? அல்லது உங்கள் மனைவி உங்களிடமிருந்து மனதளவில் வெகு தூரம் விலகி போய்விட்டாரோ என்று பயப்படுகிறீர்களா? அப்படி ஒரு பயம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த 7 விஷ வார்த்தைகளை நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல நண்பா, உங்கள் இல்லறத்தையே சிதைக்கப் போகும் அணுகுண்டுகள். அந்த 7 வார்த்தைகள் எவை? ஏன் சாணக்கியர் இவற்றை சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கிறார்? ஒரு ஆணின் உண்மையான வீரம் என்பது பெண்ணை அடக்குவதில் இருக்கிறதா, அல்லது அவளை காப்பதில் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடித்தான் இந்த பயணம் தொடங்குகிறது. வாழ்க்கை என்பது ஒரு கலை. அதில் கணவன் மனைவி என்ற 2 சக்கரங்களும் சமமாக சுழன்றால் மட்டுமே அந்த வாழ்க்கை வண்டி சீராக ஓடும். ஒரு சக்கரம் தன்னை மிகப்பெரியது என்று நினைத்துக்கொண்டு மற்றொன்றை நசுக்க முற்பட்டால் அந்த வண்டி கவிழ்வது உறுதி. பல ஆண்கள் நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த வீட்டின் அஸ்திவாரம் என்று மார்தட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த அஸ்திவாரத்தை தாங்கி பிடிக்கும் பூமி அந்த பெண் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. ஒரு பெண் சத்தம் போடுகிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு தீர்க்கப்படாத வலி இருக்கிறது என்று அர்த்தம். அவள் அமைதியாகிவிட்டால் அந்த வீடு ஒரு சுடுகாட்டிற்கு சமம். அந்த அமைதி ஒரு கணவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய தோல்வி. நீங்கள் வாயை மூடு என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் ஒரு தூய்மையான அன்பை நீங்களே கொலை செய்கிறீர்கள். உங்கள் அதிகாரத் தோரணை உங்கள் அலுவலகத்திற்கு வேண்டுமானால் அழகாக இருக்கலாம், ஆனால் உங்கள் படுக்கை அறைக்கு அது ஒரு சாபம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் அந்த 7 விஷயங்கள் ஒருவேளை உங்கள் கண்ணாடியாக இருக்கலாம். இதில் சொல்லப்படும் ஒவ்வொரு கருத்தும் உங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்பும். நான் என்ன கெட்ட வார்த்தையா பேசினேன் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் சில நேரங்களில் நல்ல வார்த்தைகளே தவறான இடத்தில் சொல்லப்படும் போது அவை விஷமாக மாறும். ஒப்பிடுதல், அலட்சியம், ஏளனம், அதிகாரம், இவை அனைத்தும் கலந்த அந்த 7 நச்சுத்துளிகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இது உங்களை குற்றவாளியாக காட்டுவதற்காக அல்ல, உங்களை ஒரு சிறந்த மனிதராகவும் உங்கள் இல்லறத்தை சொர்க்கமாகவும் மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ராஜதந்திர விளக்கம். ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் வீடியோ. உங்கள் குடும்பத்தின் நிம்மதி உங்கள் நாவில் தான் இருக்கிறது. வாருங்கள், அந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக அவிழ்ப்போம். முதல் விஷயம், உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, நீ அமைதியாரு. நண்பர்களே, நம்மில் பல ஆண்கள் சர்வ சாதாரணமாக ஒரு அதிகார தோரணையோடு வீசிட்டு போகிற ஒரு வார்த்தை இது. இது உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, நீ பேசாம இரு. ஏன் நண்பா, அவருக்கு ஏன் புரியாது? ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் காலையில் எழுந்து குளித்து தயாராகி அலுவலகத்திற்கு சென்று அங்கே ஒரு மேலாளரிடமோ அல்லது வாடிக்கையாளரிடமோ திட்டு வாங்கி டிராபிக்கில் போராடி மாசம் ஒரு தொகையை சம்பாதித்து கொண்டு வருவது மட்டும்தான் உலக அறிவா? அது மட்டும்தான் புத்திசாலித்தனமா? ஒரு வீட்டை நிர்வாகம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நண்பா.
நீங்கள் அலுவலகத்தில் சந்திக்கும் அத்தனை டென்ஷன்களையும் கோபங்களையும் மூட்டையாக கட்டி வீட்டுக்கு கொண்டு வரும்போது அதை இன்முகத்தோடு தாங்கிக் கொள்கிறாரே, அந்த ஷாக் அப்சார்பர் யார் தெரியுமா? உங்கள் மனைவிதான். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை செதுக்குவதிலிருந்து அந்த வீட்டுக்குள் வரும் ஒவ்வொரு சிறு கஷ்டத்தையும் நீங்கள் பார்க்காத நேரங்களில் மறைமுகமாக தாங்கி பிடிப்பது அவர்தான். ஒரு குடும்பம் என்கிற பேரரசு நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதன் அஸ்திவாரமாக அந்த பெண் இருக்கிறார். அவருக்கு இல்லாத அறிவா? சாணக்கியர் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பெண்ணை மந்திரி என்று அழைத்தார். ஒரு தேசத்தின் ராஜா எவ்வளவுதான் வீரமாக இருந்தாலும் அந்த நாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு புத்திசாலியான மந்திரியின் ஆலோசனை மிக முக்கியம். அந்த மந்திரி சொல்லும் ஆலோசனையை மதிக்காத அரசன் சீக்கிரமே தன் நாட்டை இழந்து விடுவான். அதே மாதிரிதான் நண்பா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் உங்கள் மனைவியின் ஆலோசனையை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்கள் குடும்பம் என்கிற பேரரசு சீக்கிரமே சரியத் தொடங்கும். உனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரது அறிவை மட்டும் மட்டம் தட்டவில்லை, அவரது தன்னம்பிக்கையை சிதைக்கிறீர்கள். நீயும் நானும் சமமில்லை என்கிற ஒரு பிரிவினையை அந்த இடத்தில் உருவாக்குகிறீர்கள். ஒரு கட்டத்தில் அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? சரி, நாம் சொன்னால்தான் இவருக்கு பிடிக்கவில்லையே, நாம் ஏன் பேச வேண்டும் என்று அப்படியே அமைதியாகி விடுவார். நண்பா, ஒரு மனைவி அமைதியாவதுதான் ஒரு கணவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தோல்வி. அந்த அமைதி சம்மதம் கிடையாது, அது ஒரு உறவின் மரணம். வாயை மூடு என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவரது அன்பை நீங்களே உங்கள் கையால் கொலை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் உங்களிடம் எதையாவது சொல்ல வருகிறார் என்றால் அது உங்கள் மேல் இருக்கும் அக்கறையில்தான். என்னங்க, இதை இப்படி செய்யலாமே என்று அவர் ஒரு ஐடியா கொடுக்கும்போது நீ என்ன எனக்கு சொல்வது என்று அதிகாரத்தை காட்டாதீர்கள். ஒருவேளை அவருக்கு அந்த விஷயம் தெரியவில்லை என்றால் கூட அதை அன்பாக உட்கார வைத்து புரிய வையுங்கள். எனக்கு தெரிந்ததை விட உனக்கு தெரிந்ததை சொல்லு என்று ஒரு முறை கேட்டு பாருங்கள். அன்றைக்கு தெரியும் அந்த வீட்டினுடைய நிம்மதி எவ்வளவு பெரியது என்று. ஒரு மந்திரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உங்கள் மனைவிக்கு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் ஒரு உண்மையான ராஜாவாக அந்த வீட்டை ஆள முடியும். அதிகாரத்தால் வருவது பயம், அன்பால் வருவதுதான் அதிகாரம். நாள் பூரா வீட்டில தான் இருக்கீங்க, அப்படி என்ன பெரிய வேலை செஞ்சிட்டீங்க? அந்த ஒற்றை வார்த்தையின் வலி நண்பர்களே, பல ஆண்களின் வாயிலிருந்து மிக அசால்ட்டாக எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வந்து விழுகிற ஒரு வார்த்தை இது. நாள் பூரா வீட்டில தானே இருக்கீங்க, அப்படி என்ன பெரிய வேலை செஞ்சிட்டீங்க? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது நண்பா? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கப் காஃபில ஆரம்பிச்சு உங்க டிபன் பாக்ஸ், உங்க துவைச்ச துணி, உங்க குழந்தைகளோட ஸ்கூல் பேக், காணாம போன உங்க சாக்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க கேட்கிற இடத்துல கரெக்டா வந்து நிக்குது. அது எப்படி வருதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் அந்த நொடி அந்த பெண் அன்றைய நாள் முழுவதும் செய்த அத்தனை அர்ப்பணிப்பையும் நீங்கள் குப்பையில் தூக்கி போடுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு ஆணுக்கு தன் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கவில்லை என்றால் கோபம் வரும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன் உழைப்பு அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவளது ஆன்மாவே இரத்த கண்ணீர் வடிக்கும். ஷிப்ட் இல்லாத வேலை, நீங்க காலையில கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணோட உழைப்பு அந்த வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சிடுது. நீங்க ஆபீஸ்ல 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வர்றீங்க, அது கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த 8 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஷிப்ட் முடியுது. வீட்டுக்கு வந்தா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபோன் பார்க்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா ஒரு வீட்டு இல்லத்தரசியோட வேலைக்கு என்னைக்காவது ஷிப்ட் முடிஞ்சிருக்கா? நீங்க குறட்டை விட்டு தூங்குனதுக்கு அப்புறம்தான் அந்த மனுஷியோட வேலை முடியுது. வருஷத்துல 365 நாளும், வாரத்துல 7 நாளும், ஒரு நிமிஷம் கூட லீவ் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரே வேலை எது தெரியுமா? அது ஒரு இல்லத்தரசியோட வேலை தான். அவங்களுக்கு சண்டே கிடையாது. தீபாவளி பொங்கல் வந்தா அவங்களுக்கு தான் லீவ். அவங்களுக்கு அன்னைக்குத்தான் மற்ற நாட்களை விட வேலை அதிகம். சம்பளம் இல்ல, போனஸ் இல்ல, ஏன் அவனா நல்லா செஞ்சிருக்கன்னு ஒரு சின்ன பாராட்டு கூட இல்லாம நமக்காகவே வாழ்ற அந்த ஜீவனை பார்த்து என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேக்குறது எவ்வளவு பெரிய துரோகம். சாணக்கியரின் அஸ்திவார தத்துவம். சாணக்கியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. கண்ணுக்கு தெரியாத அஸ்திவாரம் தான் ஒரு பெரிய கோபுரத்தையே தாங்குது. அந்த அஸ்திவாரத்தை யாராவது பார்க்கறாங்களா? இல்லை. ஆனா அந்த அஸ்திவாரம் ஒரு நாள் நான் வேலை செய்யலன்னு முடிவு பண்ணுச்சுன்னா அந்த கோபுரமே தரைமட்டம் ஆயிடும். உங்க குடும்பம் என்கிற கோபுரம் இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவியோட அந்த மறைமுகமான உழைப்பு தான். அவங்க செய்யறது வெறும் சமையலோ இல்ல வீட்டை சுத்தம் செய்யறதோ இல்ல நண்பா.
அது அவங்களோட ஆயுசு கால தியாகம். தன்னோட ஆசைகளை மறந்து, தன்னோட நேரத்த மறந்து, உங்களுக்காகவும், உங்க குழந்தைகளுக்காகவும் ஒரு மெழுகுவர்த்தி மாரி கரைஞ்சுகிட்டே இருக்காங்களே! அவங்கள பார்த்து என்ன செஞ்சுட்டேன்னு கேட்கிறது. அவங்க செஞ்ச அத்தன தியாகத்தையும் ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடைக்கிறதுக்கு சமம். ஒரு நாள் சவால் நண்பா. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க மனைவி செய்யற அத்தன வேலையையும் நீங்க செஞ்சு பாருங்க. காலையில எழுந்த உடனே பால் வாங்குறதுல இருந்து, சமையல் கட்டுல அந்த வெப்பத்துல நின்னு சமைக்கிறது, குழந்தைகள தயார் பண்றது, வீட்ட சுத்தம் பண்றதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. அப்ப தெரியும் அந்த வீட்ல சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு. நாம வெளியில போய் 4 பேர்கிட்ட பேசுறோம், வேலை பார்க்கிறோம். அதுல ஒரு சோஷியல் லைஃப் இருக்கு. ஆனா அந்த பெண் 4 சுவற்றுக்குள்ளேயே தன் வாழ்க்கைய உங்களுக்காக அர்ப்பணிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது உங்களோட பணமோ, பொருளோ இல்ல. "நீ எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறியே, ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் மட்டும்தான். மாற்றத்தை இப்போதே தொடங்குங்கள். இனிமேல் வீட்டுக்கு போகும்போது, "என்ன வேலை செஞ்சீங்க?"ன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா, "இன்னைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் ஏதாச்சும் உதவி பண்ணவான்னு?" கேட்டு பாருங்க. அன்னைக்கு அந்த பொண்ணோட முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிக்கிற எந்த பணமும் ஈடாகாது. மரியாதை கொடுங்க நண்பா. அவங்க செய்யறது வேலை இல்ல. அது உங்க மேல அவங்க வச்சிருக்கிற புனிதமான அன்பு. ஒரு ஆணோட வெற்றி அவனோட பாக்கெட்ல இருக்கிற பணத்துல இல்ல. அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் மனைவியோட கண்ணுல தெரியிற நிம்மதியில தான் இருக்கு. அன்பால ஆளுங்க, அதிகாரத்தால இல்ல. 3வது விஷயம், நான் தான் வெளியில போய் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறேன். அதனால நான் சொல்றது தான் இந்த வீட்ல நடக்கணும். பணமும், அதிகாரமும் ஒரு தவறான புரிதல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சமூகத்துல பல ஆண்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு இதுதான். நான் தான் வெளியில போய் வெயில்லயும், மழையிலயும் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறேன். இந்த வீட்டோட அத்தனை செலவையும் நான் தான் பார்க்கிறேன். அப்போ நான் சொல்றது தான் இந்த வீட்ல நடக்கணும். அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில பேசுறது. இந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்துறீங்களா? அப்போ நீங்க செய்யறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நண்பா. காசு உங்ககிட்ட அதிகாரத்த குடுக்குறோன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அதை விட ஒரு மோசமான எண்ணம் எதுவுமே கிடையாது. பணம் என்பது ஒரு பரிமாற்ற கருவி மட்டுமே. அது ஒருபோதும் இதயங்களை ஆள முடியாது. நீங்க சம்பாதிக்கிறதால உங்க மனைவி உங்களுக்கு அடிமை கிடையாது. ஒரு உறவுல நான் அப்படிங்கிற அகந்தை வரும்போது, அந்த இடத்துல அன்பு மூட்டைய கட்டிக்கிட்டு வெளியில போயிடும். சாணக்கியரின் பொருளாதார ராஜதந்திரம் சாணக்கியர் ரொம்ப தெளிவாக ஒரு தந்திரத்தை சொல்கிறார். பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உறவுகளை ஆள முடியாது. நீங்க வெளியில போய் ஒரு போர்க்களத்துல போராடுற வீரன்னா, அந்த வீரனுக்கு பின்னாடி இருந்து தைரியம் கொடுக்கிற ஒரு பெரும் சக்தியா உங்க மனைவி இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சம்பாதிக்கிற அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பையும், கௌரவத்தையும் உருவாக்குறது யாரு? நீங்க கொண்டு வர்ற காய்கறியை உணவா மாத்துறதும், நீங்க கொண்டு வர்ற பணத்த சிக்கனமா செலவு பண்ணி, உங்க குடும்பத்த ஒரு கௌரவமான இடத்துல நிறுத்துறதும் யாரு? உங்க மனைவி தான். நீங்க கொண்டு வர்றது வெறும் காகிதங்கள், பணம். அதை ஒரு வாழ்க்கையா மாத்துறது ஒரு பெண்ணோட கலை. நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த பணத்த சரியான முறையில நிர்வகிச்சு, உங்க நிம்மதிய காப்பாத்துறது அவர்தான். ஏடிஎம் கார்டா? அல்லது அங்கீகாரமா? ஒரு மனைவி உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது உங்களோட ஏடிஎம் கார்டை இல்ல நண்பா. உங்களோட அன்பையும், அங்கீகாரத்தையும் தான். அந்த வீட்ல நீங்க எவ்வளோ பெரிய ஆளோ, அதே அளவு சம உரிமை உங்க மனைவிக்கும் உண்டு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் அவரோட விருப்பத்த கேளுங்க. "நம்ம வீட்டுக்கு இதை செய்யலாமா?"ன்னு கேட்டு பாருங்க. "நான் சம்பாதிக்கிறேன்" அப்படின்னு நீங்க சொல்லும். அந்த நிமிஷம் உங்க மனைவி அந்த வீட்டுக்குள்ள ஒரு அந்நியர் போல உணர ஆரம்பிப்பாங்க. நாம இவ்வளவு உழைக்கிறோம், ஆனா இவரு பணத்த வச்சு நம்மள அடக்குறாரே! அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல வந்துட்டா, அப்புறம் நீங்க வைரத்தையே வாங்கி தந்தாலும், அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது. பணத்த காட்டி அதிகாரம் பண்றவன் ஒரு சாதாரண முதலாளி. ஆனா அன்ப காட்டி அரவணைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். உண்மையான சொத்து எது? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கலாம், நாளைக்கு வேல போகலாம். ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது, உங்க பாக்கெட்ல காசு இல்லாதப்போ, "பரவாயில்லைங்க பாத்துக்கலாம். நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மீண்டு வரலாம்"ன்னு சொல்லி உங்க கைய பிடிப்பாங்களே. அந்த ஒரு ஜீவன் இருக்கே, அதுதான் உங்க வாழ்க்கையோட உண்மையான சொத்து. அந்த நேரத்துல உங்க பணம் உங்களுக்கு துணையா இருக்காது. நீங்க கொடுத்த அன்பு மட்டும் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். காசை காட்டி அதிகாரம் பண்ணாதீங்க. இது என் காசுன்னு சொல்லாம, இது நம்ம காசுன்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு தெரியும் ஒரு ஆணோட உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னு. மனைவிய பார்ட்னராக நடத்துங்கள். கடைசியா ஒண்ணு,
நண்பா, மனைவிய ஒரு பங்குதாரரா நடத்துங்க. உங்க வேலைக்காரி கிடையாது. நீங்க வெளியில போய் சம்பாதிக்கிறது ஒரு வேலைன்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருந்து அந்த பணத்த வச்சு ஒரு வாழ்க்கைய உருவாக்குறது இன்னொரு பெரிய வேலை. 2மே சமம் தான். இனிமேல் நான் தான் சம்பாதிக்கிறேன்னு அதிகாரத்த காட்டாதீங்க. அதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்ட கட்டுறோம்னு சொல்லுங்க. அன்னைக்கு உங்க வீட்டோட நிம்மதி 100 மடங்கு அதிகமாகும். பணத்தால ஆளுறவன் பயத்த விதைப்பான். அன்பால ஆளுறவன் தான் தலைமுறை தாண்டி நிக்கிற பாசத்த விதைப்பான். முடிவெடுங்க. நீங்க ஒரு முதலாளியா இருக்க போறீங்களா? இல்ல ஒரு உண்மையான கணவனா? 4வது விஷயம். ஏன் இப்படி கத்துற? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சத்தத்திற்கு பின்னால் இருக்கும் வலி நண்பர்களே. இந்த 4வது வார்த்தை பல வீடுகள்ல தினமும் கேட்கிற ஒரு விஷயம். மனைவி ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேச வரும்போது நம்ம உடனே சொல்ற பதில். ஏன் இப்படி கத்துற? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஆனா நண்பா, என்னைக்காவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா? அவங்க ஏன் கத்துறாங்க? ஒரு பெண் சத்தம் போடுறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு. தீர்க்கப்படாத ஒரு வலி இருக்குன்னு அர்த்தம். நீங்க எப்ப அமைதியா உட்கார்ந்து அவங்க சொல்றத கேட்டு, அவங்க உணர்வுகள புரிஞ்சுக்க தவறுறீங்களோ, அப்பதான் அந்த வார்த்தைகள் சத்தமா வெடிக்குது. சத்தம் என்பது வெறும் இரைச்சல் இல்ல நண்பா. அது அவங்க மனசு போடுற ஒரு அபயக்குரல். என்ன கவனிங்க, என் கஷ்டத்த புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க கேட்கிற ஒரு உதவிதான் அந்த சத்தம். சாணக்கியரின் மௌன ராஜதந்திரம், சாணக்கியர் சந்திரகுப்தருக்கு சொன்ன ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர பாடம் என்ன தெரியுமா? எதிராளியின் சத்தத்தை விட அவனது மௌனம் மிகவும் ஆபத்தானது. ஆமா நண்பா, இன்னைக்கு அவங்க சத்தம் போடுறாங்கன்னா, உங்க மேல இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நான் கத்துனா என் கணவர் என் பக்கம் திரும்புவாரு, என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பாரு. அப்படின்ற ஒரு சின்ன நப்பாசு தான் அந்த சத்தம். ஆனா நீங்க அந்த சத்தத்தை அலட்சியம் பண்ணும்போது, இல்ல வாயை மூடுன்னு அதட்டும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நாள் அவங்க சத்தம் போடுறத நிறுத்திடுவாங்க. அப்படியே அமைதியாயிடுவாங்க. அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வீழ்ச்சி ஆரம்பிக்கும். அந்த அமைதி சம்மதம் இல்லை நண்பா. அது ஒரு உறவோட முற்றுப்புள்ளி. குடும்பம் ஒரு சுடுகாடா? அல்லது சொர்க்கமா? மனைவி அமைதி ஆயிட்டா அந்த வீடு அமைதி ஆயிடும்னு நினைக்காதீங்க. அந்த அமைதி ஒரு சுடுகாட்டோட அமைதிக்கு சமம். அந்த வீட்டுக்குள்ள உயிர் இருக்காது. வெறும் இயந்திரத்தனமான நடமாட்டம் தான் இருக்கும். அவங்க பேசாம போயிட்டா, அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும், எவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும், அந்த பழைய அன்ப திரும்ப கொண்டு வர முடியாது. நீங்க வாய மூடுன்னு சொல்ற ஒவ்வொரு முறையும், அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்க நினைச்ச ஒரு ரகசியத்தையோ, ஒரு அழகிய நினைவையோ நீங்களே வெட்டி எறியறீங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண் தனிமைக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்நியர்களா வாழ்றது எவ்வளவு பெரிய நரகம்னு யோசிச்சு பாருங்க. சத்தத்தை அன்பால் எதிர்கொள்ளுங்கள். அவங்க கத்தும்போது கோவப்படாதீங்க நண்பா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன். அப்படின்னு ஒரு நிமிஷம் அன்பா கேட்டு பாருங்க. அந்த சத்தம் அப்படியே கண்ணீரா மாறி கரைஞ்சு போயிடும். அவங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்கிடும். ஒரு பெண்ணுக்கு தேவையானது நீங்க கொடுக்கிற தீர்வு கிடையாது. அவங்க சொல்றத கேட்க ஒரு ஜோடி காதுகள் மட்டும்தான். நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த இடத்துல சண்டையே வராது. சத்தத்தை அதிகாரத்தால அடக்கணும்னு நினைக்கிறவன் பலவீனமானவன். ஆனா அன்பால அந்த சத்தத்தை அமைதியாக்குறவன் தான் உண்மையான ராஜதந்திரம் தெரிஞ்சவன். உயிரோட்டமான இல்லறம். இன்னைக்கே வீட்டுக்கு போங்க. அவங்க கத்துறத ஒரு பிரச்சனையா பார்க்காம, அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு வழியா பாருங்க. அந்த சத்தத்தை நிறுத்தாம பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. உங்க மனைவியோட சத்தம் உங்க காதுல கேட்கிற வரைக்கும் தான் உங்க இல்லறம் உயிரோட இருக்குன்னு அர்த்தம். அந்த சத்தத்தை அன்பால குறைங்க, அதிகாரத்தால இல்ல. ஒரு பெண்ணோட சிரிப்பு அந்த வீட்டுக்கு எவ்வளவு அழகோ, அதே போல அவங்களோட ஆதங்கமான பேச்சும் அந்த உறவோட உயிரோட்டம் தான். மரியாதையோட அவங்க உணர்வுகளை அணுகுங்க. அன்னைக்கு தெரியும் உங்க வீடு எவ்வளவு நிம்மதியா மாறும்னு. 5வது விஷயம், எங்க அம்மாவை பாரு, இல்ல அந்த அடுத்த வீட்டு பொண்ண பாரு. நீ ஏன் அப்படி இல்ல? ஒப்பிடுதல். ஒரு கொடிய விஷம் நண்பர்களே. இந்த 5வது விஷயம் ஒரு வார்த்தை இல்லை. இது உங்கள் மனைவியின் மனதை அப்படியே குத்தி கிழிக்கிற ஒரு கூர்மையான கத்தி. பல ஆண்கள் ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க. எங்க அம்மாவை பாரு, அவங்க எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க. இல்ல, அந்த அடுத்த வீட்டு பொண்ண பாரு, அவங்க எவ்வளவு அழகா வீட்டை நிர்வாகம் பண்றாங்க. நீ ஏன் அப்படி இல்ல? நிஜமாவே சொல்றேன் நண்பா. ஒரு கணவன் தன் மனைவியை தற்கொலைக்கு தூண்டுவதற்கு சமமான வார்த்தை இது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்துல தனித்துவமானவங்க. ஒரு பூவோட அழகை இன்னொரு பூவோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ரோஜாவுக்கு ஒரு அழகு இருக்கு, மல்லிகைக்கு ஒரு மனம் இருக்கு. அதே மாதிரிதான் உங்க மனைவியும்.
ஒப்பிடுதல் என்பது அன்பை கொன்று அந்த இடத்தில தாழ்வு மனப்பான்மையை விதைக்கும் ஒரு நச்சு விதை. சாணக்கியரின் தனித்துவ தத்துவம். சாணக்கியர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு உயிரும் ஒரு தனி உலகம், அதன் குணமும் தனித்துவமானது. உங்க மனைவியை இன்னொருத்தரோட ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவரோட அம்மா 30 வருஷ அனுபவத்துல அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா உங்க மனைவி இப்பதான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஒரு செடிய நட்ட உடனே அது மரமாகணும்னு எதிர்பார்க்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அடுத்த வீட்டு பெண்ணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெளியில தெரிகிற அந்த ஒரு நிமிஷம் முகத்தை பார்த்துட்டு உங்களுக்காகவே 24 மணி நேரமும் உழைக்கிற உங்க மனைவிய மட்டம் தட்டுறது எந்த விதத்துல நியாயம்? அவங்கள மாதிரி இரு, இவங்கள மாதிரி இரு நீங்க சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க மனைவியோட சுயத்தை கொலை செய்றீங்க. நிழலை தேடாதீர்கள், நிஜத்தை நேசியுங்கள். உங்க மனைவிக்கு தேவை உங்களோட அம்மாவோட நிழலோ இல்ல அடுத்த வீட்டு பொண்ணோட நகலோ கிடையாது. அவருக்கு தேவை உங்களோட உண்மையான அன்பு மட்டும்தான். நீ நீயாவே இரு, அதுவே எனக்கு போதும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அன்னைக்கு அவர் காட்டுற அன்புக்கு முன்னாடி இந்த உலகமே தோத்து போயிடும். இன்னொருத்தரோட நிழலை அவர் மேல திணிக்காதீங்க. அவர் ஒரு மனுஷி, ஒரு இயந்திரம் கிடையாது. நீங்க அவரை யாரோட ஒப்பிடுறீங்களோ அதே மாதிரி உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு அவர் பேசினா உங்களால தாங்க முடியுமா? அடுத்த வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் பாருங்க, அவர் எவ்வளவு அன்பா இருக்கார் பாருங்க, இன்னும் அவர் கேட்டா உங்க ஈகோ காயப்படுமே. அதே வழிதான் அவருக்கும். குறைகளை ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஆண்மை. ஒப்பிடுதலை நிறுத்துங்க நண்பா. உங்க மனைவியை அவராகவே நேசிங்க. அவரோட நிறைகளோட குறைகளோட அவரை ஏத்துக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மத்த எல்லா பெண்களை விடவும் உங்க மனைவிதான் உங்களுக்கு சிறந்தவர்னு அவர் நம்புற மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு ஆணோட வெற்றி அவன் மனைவியை இன்னொருத்தர் மாதிரி மாத்துறதில்ல. இல்ல, அவளை அவளாவே இருக்க விட்டு அவளோட குறைகளை தன் அன்பால மறைக்கிறதுல தான் இருக்கு. நீங்க யாரை ஒப்பிடுறீங்களோ அவங்களுக்கு இல்லாத ஒரு நல்ல குணம் உங்க மனைவி கிட்ட கண்டிப்பா இருக்கும். அதை தேடி பிடிச்சு பாராட்டுங்க. ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் என்கிற நம்பிக்கை கிடைத்துவிட்டால் அவள் உங்களுக்காக எதையும் செய்வாள். தனித்துவமான இல்லறம். இன்னைக்கே வீட்டுக்கு போங்க. உங்க மனைவியோட கையை பிடிச்சு, இனிமே நான் உன்னை யாரோடவும் ஒப்பிட மாட்டேன், எனக்கு நீதான் ஸ்பெஷல்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த பொண்ணோட கண்ணுல ஒரு ஒளி வரும் பாருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி. அடுத்த வீட்டு பச்சை புல்லை பார்க்காதீங்க. உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்துங்க. அது ஒரு நாள் அழகா பூக்கும். ஒப்பிடுதல் என்பது பிரிவின் ஆரம்பம், அங்கீகாரம் என்பது அன்பின் தொடக்கம். உங்க மனைவியின் தனித்துவத்தை கொண்டாடுங்கள். 6வது விஷயம், இந்த வயசுல உனக்கு இது தேவையா? 2 பிள்ளைகளுக்கு தாயாயிட்ட, இன்னும் என்ன சின்ன பிள்ளைத்தனம்? வெட்டப்படும் கனவுகள் நண்பர்களே. நம்ம பல பேர் ரொம்ப ஈஸியா ஒரு பொண்ணோட ஆசைய ஒரே வார்த்தையில வெட்டி எறிஞ்சிடுவோம். மனைவி ஏதோ ஒரு புது ட்ரெஸ் ஆசைப்பட்டு கேட்டாலோ, இல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்ல சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சாலோ, நாம உடனே சொல்ற பதில், உனக்கு இந்த வயசுல இது தேவையா? 2 பிள்ளைகளுக்கு தாயாயிட்ட, இன்னும் என்ன சின்ன பிள்ளைத்தனம்? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா நண்பா? கல்யாணம் ஆயிட்டா ஒரு பொண்ணோட ஆசைகள் எல்லாம் செத்து போயிடணுமா? இல்ல அவங்களுக்கு வயசாயிட்டா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை காணாம போயிடணுமா? நீங்க ஒரு புது போன் வாங்கும் போதோ இல்ல உங்க நண்பர்களோட வெளியில போகும்போதோ எனக்கு இந்த வயசுல இது தேவையா நீ யாராவது கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும்ல. அதே வலிதான் அவங்களுக்கும். இயந்திரம் அல்ல, இவளும் மனுஷிதான். அந்த பெண் தன்னோட அப்பா அம்மா வீட்டுல இருந்த வரைக்கும் ஒரு இளவரசியா இருந்திருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் தன்னோட அத்தனை கனவுகளையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுலயே காலத்தை கழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட சின்ன வயசு ஆசைய உங்ககிட்ட வெளிப்படுத்தும் போது அதை தட்டி பறிக்காதீங்க. அவரோட கனவுகளை ஏளனம் செய்யறது அவரோட உயிர் சக்தியையே உறிஞ்சுறதுக்கு சமம். ஒரு பெண்ணோட ஆசைகள் நிறைவேறாத போது அவங்க மனசுக்குள்ள ஒரு வெறுமை உண்டாகும். அந்த வெறுமை காலப்போக்குல அவங்கள ஒரு எரிச்சலான மனுஷியா மாத்திடும். சாணக்கியரின் மகிழ்ச்சி தத்துவம். சாணக்கியர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. மகிழ்ச்சி இல்லாத இல்லத்தில் மகாலட்சுமி தங்க மாட்டார். அந்த மகிழ்ச்சி எப்ப வரும்? அந்த வீட்டு பெண் மனசு விட்டு சிரிக்கும் போதுதான் வரும். அவங்க ஒரு ரீல்ஸ் பண்ண ஆசைப்படலாம், இல்ல ஒரு புது ஹேர் ஸ்டைல் பண்ண ஆசைப்படலாம், இல்ல ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கலாம். என்னங்க நான் இதை செய்யவான்னு கேட்கும்போது, உனக்கு இது எதுக்குன்னு கேலி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா சூப்பரா இருக்கும் நீ செய்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அன்னைக்கு அவங்க முகத்துல வர்ற அந்த சிரிப்பு இருக்கே,
அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் நீங்க அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. ஒரு பெண்ணோட கனவுகளுக்கு நீங்க ஏணியா இருக்கும்போது, அந்த தாலிக்கு நீங்க கொடுக்கிற உண்மையான கௌரவம் அதுதான். பாரமாக மாறாத ஆசைகள் உங்க மனைவியோட சின்ன சின்ன சந்தோஷங்கள கொண்டாடுறது உங்களோட கடமை. வயசாயிடுச்சு, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்ற காரணத்த சொல்லி அவங்க ஆசைகள முடக்காதீங்க. அவங்க ஆசைகளை மதிக்க கத்துக்கோங்க. ஒரு பெண்ணோட ஆசைகள் நிறைவேறும் போதுதான் அந்த வீட்ல நிம்மதி நிலைக்கும். அவங்களை ஒரு இல்லத்தரசியா மட்டும் பார்க்காதீங்க. மனசு நிறைய ஆசைகள் இருக்கிற ஒரு மனுஷியா பாருங்க. நீங்க அவங்க ஆசைக்கு தடை போடும்போது, அவங்க உங்களை ஒரு அதிகாரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க அவங்க ஆசைக்கு துணையா நிக்கும்போது தான், அவங்க உங்கள ஒரு உண்மையான தோழனா, கணவனா பார்ப்பாங்க. வாழ்க்கைய திருப்புங்கள். இன்னைக்கே வீட்டுக்கு போங்க. உங்க மனைவி கடைசியா எப்போ ஒரு ஆசைய உங்ககிட்ட சொன்னாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அத வேண்டாம்னு சொல்லியிருந்தா, இன்னைக்கு அத ஓகேன்னு சொல்லுங்க. அவங்களோட அந்த சின்ன குழந்தைய வெளியில கொண்டு வாங்க. அதிகாரத்த காட்டுறது ஒரு ஆணுக்கு அழகு இல்ல நண்பா. அன்பை காட்டுறது தான் உண்மையான கெத்து. உங்க குடும்பத்தை சொர்க்கமாக்குறதும், நரகமாக்குறதும் வேற எங்கேயும் இல்ல. அது உங்க நாக்குல தான் இருக்கு. இனிமே பேசும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பேசுங்க. வார்த்தைகளை விட மௌனம் மேலானது. ஆனா அந்த மௌனத்தை விட ஒரு கனிவான சொல் மேலானது. 7வது விஷயம், சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ சீன் போடுற? இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? காயத்தின் ஆழம் நண்பர்களே, நம்ம பல நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா ஒரு வார்த்தைய வீசிட்டு போயிடுவோம். மனைவி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டு அழுதா, இல்ல கோவப்பட்டா, நாம உடனே சொல்ற பதில், சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ சீன் போடுற? இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா? ஆனா நண்பா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது ஒரு சாதாரண சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா அவருக்கு அது ஒரு பெரிய காயமா இருக்கலாம். ஒரு சின்ன ஊசி குத்துனா கூட ரத்தம் வரும்ல. அதே மாரி தான் மனசும். அவர் எத சின்ன விஷயம்னு நெனச்சு வருத்தப்படுறாரோ, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க ஒரு விசேஷ நாள மறந்துட்டு வரலாம். இல்ல அவர் ஆசையா செஞ்ச சமையல ஒரு வார்த்தை கூட பாராட்டாம சாப்பிடலாம். உங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம். ஆனா அவருக்கு என் கணவர் என்ன கவனிக்கலையே, என்னோட உழைப்புக்கு ஒரு மதிப்பு இல்லையே, அப்படின்ற ஒரு ஆழமான வலி அங்க இருக்கும். சாணக்கியரின் அஸ்திவார உண்மை, சாணக்கிய தந்திரப்படி ஒரு மிகச்சிறந்த உண்மை இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை தான் ஒரு மாபெரும் கப்பலையே கடலுக்குள்ள மூழ்கடிக்கும். அதே மாதிரி தான் உங்க உறவும். நீங்க சின்ன விஷயம்னு எதையெல்லாம் அலட்சியம் பண்றீங்களோ, அந்த சின்ன சின்ன வருத்தங்கள் தான் நாளைக்கு ஒரு பெரிய பிரிவுக்கு அஸ்திவாரமா மாறும். மனைவியோட சின்ன சின்ன அழுகைகளை மதிக்க கத்துக்கோங்க நண்பா. அவர் அழுறாருன்னா உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு அன்பை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். ஏன் அழுகுறீங்க? என்ன ஆச்சு? கேட்கிற அந்த ஒரு நிமிஷம் இருக்கே. அது பல்லாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க வாங்கி தர்ற கிஃப்ட்டை விட ரொம்ப பெருசு. அவர் போடுறது சீன் கிடையாது. அது அவரோட மனசோட வெளிப்பாடு. அலட்சியம் ஒரு விஷம். அலட்சியம் என்பது ஒரு மெதுவான விஷம் நண்பா. அந்த விஷயத்த உங்க உறவுல தெளிக்காதீங்க. நீங்க சீன் போடுறேன்னு சொல்லும் ஒவ்வொரு முறையும் நீங்க அவங்க உணர்வுகளை அவமானப்படுத்துறீங்க. ஒரு கட்டத்துல அவங்க உங்ககிட்ட அழுறத நிறுத்திடுவாங்க. வருத்தப்படுறத நிறுத்திடுவாங்க. அப்போ நீங்க நினைக்கலாம், இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு மன்னு. ஆனா அதுதான் தப்பு. அவங்க உங்ககிட்ட இருந்து மனசளவுல ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு பெண்ணோட அழுகை அந்த உறவுல இருக்கிற ஈரத்தன்மையை காட்டுது. அந்த ஈரம் காஞ்சு போயிட்டா, அந்த உறவு ஒரு காய்ஞ்ச மரம் மாதிரி சீக்கிரமே உடைஞ்சு போயிடும். தீர்வு அன்பில் மட்டுமே. இனிமேல் அவர் எதுக்காவது வருத்தப்பட்டா, ஏன் சீன் போடுறன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா அவர் பக்கத்துல உட்கார்ந்து, உனக்கு இது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கல சாரின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். அவருக்கு தேவையானது உங்களோட தர்க்க ரீதியான லாகிக்கல் விளக்கம் கிடையாது. உங்களோட தோள் மட்டும்தான். மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அப்போதான் உங்க இல்லறம் ஒரு பலமான கோட்டையா நிமிர்ந்து நிற்கும். ஒரு சின்ன பாராட்டு, ஒரு சின்ன மன்னிப்பு, இவை இரண்டும் தான் உலகிலே மிகப்பெரிய காயங்களை ஆற்றும் மருந்துகள். நண்பர்களே, இந்த வீடியோவோட ஆரம்பத்திலிருந்து நாம பார்த்த இந்த 7 விஷயங்களும் வெறும் வார்த்தைகள் இல்லை. இவை உங்கள் வாழ்க்கையை செதுக்கப் போகும் பாடங்கள். சாணக்கியர் சொன்னது போல எந்த வீட்ல பெண்கள் மதிக்கப்படலையோ அங்க தெய்வங்கள் இருக்காது. வெளியில உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய வெற்றிகளை தேடினாலும் உங்களுக்காகவே வாழ்ற உங்க மனைவி கண்ணீர் வடிச்சா அதுக்கு எந்த பயனும் இல்ல நண்பா. அதிகாரத்தை காட்டுறது ஒரு ஆணுக்கு அழகு இல்ல, அன்பை காட்டுறது தான் உண்மையான கெத்து. இன்னைக்கே வீட்டுக்கு போங்க. உங்க மனைவியோட கைய பிடிச்சு, இனிமே நான் உன்னை வார்த்தையால காயப்படுத்த மாட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்னைக்கு தெரியும் உங்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி எங்க இருக்குன்னு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் மனசாட்சியை ஒரு நிமிஷம் தட்டி எழுப்பி இருந்தால், உங்க இல்லறத்துல ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால்,
மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ல யாருக்காவது இந்த அறிவுரை தேவைப்படும் என்று நீங்கள் நினைத்தால் தயங்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். என ஒரு சின்ன பகிர்வு ஒரு குடும்பத்தின் நிம்மதியையே மீட்டு தரலாம். இதில் சொல்லப்பட்ட 7 விஷயங்கள்ல உங்க மனது தொட்ட விஷயம் எது? அல்லது இனிமேல் நான் இதை பேச மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுக்கும் அந்த வார்த்தை எது? அதை மறக்காமல் கமெண்ட்ல ஐ வேல்யூ மை ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு ஆணுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். இது வாழ்க்கையை சாணக்கியன் போல தந்திரத்தோடும் அதே சமயம் அன்போடும் வெல்ல நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம லைஃப் டாக்டிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோவில் உங்களை